பாஸ்கரன் சார், நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன், ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி கூட்டணி அமைத்து பல்வேறு தேர்தலில் அதை சாதித்து காட்டியவர் ஏங்க திருமாவளவனோட வெற்றி கூட்டணி 2024 திருமாவளவனோட கூட்டணி உங்க தலைவர் உங்க பொதுச் செயலாளர் பேசினாரா இல்லையா? என்ன தவறு இருங்க? ஏன் திருமாவளவன் ஒரு தமிழ் சாதியோட தலைவரே, மருத்துவரையா ஒரு தமிழ் சேரவே கூடாது. சரி, எடப்பாடி கே பழனிசாமிக்கு பங்காளி சண்டை தீர்த்துக்கிற போது ஏன் திருமாவளவன் மருத்துவரையா பங்காளி சண்டையா இருந்தா தீர்த்துக்க கூடாது? ஏன் தமிழ் சமுதாயம் பிஜேபி புனிதராயிட்டாங்களா? ஒரு நிமிஷம் மட்டும் கேளுங்க. 2019 தேர்தல்ல 9 தொகுதி இடைத்தேர்தல் வந்துச்சு. அன்னைக்கு ஆட்சியை நீங்க யாரால பறி கொடுக்க இருந்தீங்க? சசிகலா அம்மையாராலையும் டிடிவி தினகரனாலையும் ஆட்சியை பறி கொடுக்க இருந்தீங்க. அன்னைக்கு எந்த ஒரு எனக்கு 9 சீட்ல 3 சீட்டு கொடுன்னு கேட்டார் ஐயா. 9 சீட்டு உங்களோட கூட்டணி வச்சு அந்த ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தவர் மருத்துவர் ஐயா. இன்னைக்கு நீங்க அசால்ட்டா சொல்றீங்க மருத்துவர் ஐயா வயசாயிருச்சுன்னு. நான் உங்களை கேட்கிறேன், அரசியல் என்ன மூட்டை தூக்குற வேலையா? வயசானா செய்ய முடியாதா? புத்தி சுவாதீனம் இருக்கிற வரைக்கும், புத்தி கூர்மை இருக்கிற வரைக்கும், மக்களை பத்தி சிந்திக்கிற வரைக்கும், மக்களுக்கான நல்ல திட்டங்களை யோசிக்கிற வரைக்கும், மக்களுக்கு போராடுற நெஞ்சூட இருக்கிற வரைக்கும், சாகர வரைக்கும் கலைஞர் 92 வயசுல கலைஞர் 92 இன்று முதல் சேலம் கூட்டத்துக்கு அப்புறம் இதற்கு அப்புறம் சிவாஜி கணேசன் ராமதாஸ் அப்படின்னு சேலம் எம்ஜிஆர் அமெரிக்கால ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு அரசியல் பண்ணாரா பண்ணலையா? எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்னு போஸ்ட் ஒட்டினாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? எம்ஜிஆர் உயிரோட இருக்காங்கன்னு இதே புரட்சி தலைவி அம்மா பிரச்சாரத்துக்கு போய் அந்த அரசியல் பண்ணலையா? எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரா இல்லன்னு தெரியாத போது நீங்க அரசியல் பண்ண போது இங்க மருத்துவர் ஐயா இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அளவுக்கு புத்தி கூர்மையோடு இருக்கிறார். நெஞ்சோட தப்பு செஞ்சா பெத்த மகனையே தூக்கி எறிகிற அளவுக்கு இன்னைக்கு வலிமையோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திறமையோடு இருக்கக்கூடிய, வலிமையோடு இருக்கக்கூடிய, வல்லமை படுத்த ஆற்றல் உள்ள, போராட்ட குணம் உள்ள நான் தலைவர் அல்ல, போராளி. நான் தேர்தல் நிக்க மாட்டேன். மருத்துவர் ஐயா வந்து நீங்க குறைச்ச நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாடகி சுசீலான்றாரு. நான் சொல்றேன், மருத்துவர் ஐயாவோட 2வது மனைவி சுசீலா, அன்புமணியோட சித்தி சுசீலா. 50 ஆண்டுகளுக்கு முன்பே கல்யாணம் ஆயிடுச்சு. அன்புமணிக்கு தெரியும். அம்மாவை அன்புமணியவே போய் அன்புமணியே மனைவி இருக்காங்களா? நான் என்ன அந்த நம்ம வீட்டுல இருந்தாங்களே 25 வருஷமா, அதுதானே நம்ம சித்தின்னு அங்க போய் கேட்க சொல்லுங்க. ஏன் உங்கள மாதிரி 50 ஆண்டுகளுக்கு நடந்த விஷயம் தெரியுமா? பாடகி சுசீலாங்கிறீங்க, நல்லாவே சொல்லுங்க. மருத்துவர் ஐயாவுடைய 2வது மனைவி சொல்லுங்க. தலைவர்கள் மாதிரி 5 பொண்டாட்டி 15 ஒப்பாட்டி எல்லாம் வச்சுக்கல. மருத்துவர் ஐயா 2 திருமணத்தை செஞ்சுக்கிட்டாரு. கண்ணியமானவர், ஒழுக்கமானவர், அப்பனுக்கு இல்லாதவர், நேர்மையானவர். அவர் மாதிரி ஒரு நியாயமான ஒரு தலைவரை நீங்க யாரும் காட்ட முடியாது. காட்டுங்க பாப்போம், ஒரு தலைவரை காட்டுங்க பாப்போம். நல்லது சார். சார் ரொம்ப நன்றி சார். ஒரு